பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இவஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் நாம் இன்றைக்கும் கூட தியானிக்க போகிறது மாம்சத்தை குறித்து தியானிக்க போகிறோம். மாம்சம் நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்க மாட்டாது. இருந்தாலும் ஆவினாலே நாம் பிழைத்திருப்பது தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை என்று கலாத்தியர் 6 அதிகாரம் 19, 20, 21 வசனங்களிலே கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மாம்சத்தின் கிரியைகள் நம்மை விட்டு அகலும் போது நம் தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாக நாம் விளைத்திருப்போம். இப்பொழுதும் கூட மாம்சத்தை நாம் வெறுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மாம்சத்தினால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் நாம் வெறுத்து தள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யூதா 23 வசனத்திலே இதை குறித்து ஆண்டவர் தெளிவாக வரையறுக்கிறார். மட்டுமல்ல, யோபுவின் அங்கலாய்ப்பு பற்றி பேசும்போது, என் பலன் கற்களின் பலனோ என் மாம்சம் வெண்கலமோ என்று யோபு 6 அதிகாரம் 12 வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. என் பலன் கற்களின் பலனோ என் மாம்சம் வெண்கலமோ என்று யோபு புலம்புகிறான். பலவித சோதனைகள், பாடுகள் வரும் பொழுது கூட நாமும் மாம்சத்தில் மிகுந்த வேதனையோடே காணப்படுகிறோம். யோபுவும் கூட புலம்புகிறதை நாம் காண்கிறோம். மட்டுமல்ல, மாம்சத்தின் உரு அழியும் என்று வேதம் கூறுகிறது. முடிவிலை உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன், நீ கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவி சாயாமலும் போனேன் என்று வேதம் கூறுகிறது. எனவே பிரியமானவர்களை, வேசித்தனத்தில் சிக்கினால் நம்முடைய மாம்சம் நம்மை பாதாளத்திற்குள்ளாக வழி நடத்தும். எனவே பிரியமானவர்களை, நாம் மாம்சத்தின் உரு அழிந்து போகிறதுக்கு முன்னமே கர்த்தரை தேட வேண்டும். வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகர் என்ன என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று முறையிடுவாய். எனவே பிரியமானவர்களை, மாம்சத்தில் இப்படிப்பட்ட புலம்பல்கள் நம்முடைய கடைசி காலத்தில் நம்முடைய முடிவின் நாட்களில் இராதபடிக்கு நாம் ஆண்டவர் அண்டை நாம் திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோம். மட்டுமல்ல, கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபட்டார் என்று வேதம் கூறுகிறது. எனவே கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரசத்தில் செல்ல பிள்ளையாக இருந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக 2025 வருடங்களுக்கு முன்னமே அவர் பாடுகளை சகித்தார் என்பதை நாம் அறிகிறோம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் என்று 1 பேதுரு 4 அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது. எனவே கிறிஸ்து மாம்சத்திலே பாடுபட்டார், நாமும் மாம்சத்திலே பாடுகளை சகிக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடனே நம்முடைய மாம்சத்திலே நாம் அவரோடு கூட இருக்கும்போது நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்று அறிகிறோம். மட்டுமல்ல, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையை ஜீவனும் சமாதானமுமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு ஒரு விதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் என்று ரோமர் 8, 6, 7, 8 வசனங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. எனவே மாம்சத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளாக இருப்போமானால், மாம்சத்தின் கிரியைகளை செய்கிறவர்களாக இருப்போமானால் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டோம் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களை, இன்றையும் கூட நம்முடைய மாம்சத்தையும் முழுவதுமாக கர்த்தரண்டை ஒப்புவித்து மாம்சத்தின் கிரியைகளிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வோமா? நம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளை காணச்சித்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை, மாம்சத்தில் வெளிப்பட்டீர், பாடுபட்டீர் சுவாமி. நாங்களும் மாம்சத்தின் கிரியைகளை எங்களை விட்டு அகற்றி மாம்சத்திலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவினால் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க, ஆவியின் கனியை கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தகப்பனை, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.